நாம இன்னைக்கு கத்திரிக்காய் கிரேவி தான் பண்ண போறோம். கிரேவி பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 6 கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கத்திரிக்காவை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமா கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷமா நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் கிரேவி ரெடி. கடைசியா கொஞ்சமா மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த கத்திரிக்காய் கிரேவி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஷா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.